நம்ம மகளுக்கு நம்ம சொன்ன மாதிரியே எல்லா விளக்கையும் பொருத்தி வச்சுட்டாளுங்க. சரி வனசா வீட்டுக்கு போய் பார்ப்போம் அவ என்ன செய்யறாரு. போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே. அது என்ன விஷயம் தானே பாக்குறீங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். வெளிச்சம் இருளை அகற்றுவது போல் இந்த இனிய திருநாளில் உங்கள் துன்பங்கள் அகன்று இன்ப ஒளி வீசட்டும். சரி, எப்படியோ ஒரு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. வேலையை முடிக்க போய் தான் அம்மா சரி போயிட்டு வான்னாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மா எங்கேயுமே விட்டுருக்க மாட்டாங்க. சரி, இப்போ எங்கே போகலாம்? புஷ்பாக்கா வீட்டில் இருக்காங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கார்த்திக் சாரை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, அத்தை பொண்ணு வர ஊர்லேருந்து வந்திருக்காளே. இப்போவெல்லாம் சார் என்கிட்ட பேசுறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்ரேயா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. சரி, முதல்ல அவர் என்ன செய்கிறாருன்னு போய் பார்க்கலாம். அட, நம்ம கார்த்திக் சார் வீடா இது? கல்யாண வீடு மாதிரில இருக்கு. எம்மா, எம்புட்டு விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, சூப்பராக இருக்கு. இப்போ எப்படி அவரை பார்க்க போகலாம்? உள்ளே யாராச்சும் இருப்பாங்களா? உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கே. பேசாமல் வெளியில் நின்று கூப்பிட்டு பார்ப்போமா? யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களே வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? எதுக்கு வந்த, ஏன் என்ன ஏதுன்னு கேட்பாங்களே, என்ன சொல்ல? சரி, எதையாச்சும் ஒன்று சொல்லிட்டு உள்ளே போவோம். ஆமா, எதுக்கு நீங்க வந்த? ஒன்றும் இல்லை ஆன்ச்சி, வீட்டு வாடகை இல்லை ஆன்ச்சி. எங்கள் அம்மா 10ஆம் தேதிக்கு மேலே தான் வாடகை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் கூட என்னமோ வாடகை கொண்டுட்டு தான் வந்திருக்கியா என்னமோ நினைச்சேன். உங்க அம்மா காரி 10ஆம் தேதிக்கு மேலே கொடுப்பாங்க. ஏன்டி சீக்கிரமா கொடுத்தா என்னவா? அம்மாவுக்கு இன்னும் சம்பளம் போடலை நாங்கள். நான் சொல்றதுக்கு தான் இவ்வளோ வந்தியாங்க. ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, ஸ்ரேயாவை பார்க்கலான்னு வந்தேன். அவளை எதுக்கு பார்க்க வந்த? ஆன்ட்டி, அவதான் ஆன்ட்டி சொன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அடிக்கடி வீட்டுக்கு வாங்க பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஆன்ட்டி. அவ அப்படிதான் சொல்லுவா. அவளை வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. நீ கிளம்பு. ஐயோ, இந்த கிளவி வர என்ன சொன்னாலும் உள்ள விட மாட்டிக்கே. இப்போ எப்படி சொல்லிட்டு உள்ள போக? என்னடி கிளம்புன்னு சொன்னோம்ல, இங்கே நின்னுட்டு இருக்க? ஏய் ஹாய் குட்டி, வாங்க உள்ள வாங்க. இந்த வாரேன் ஸ்ரேயா. சி, என்னை ஸ்ரேயா கூப்பிட்டா, நான் உள்ள போட்டுமா? இவ வர எதுக்கு தான் இவளெல்லாம் கூப்பிடுறாளோ? என்ன அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அந்த வாரேன் ஸ்ரேயா. ஒருத்தி நின்னுட்டு இருக்காளே, அவகிட்ட கேட்காம கொள்ளாம எப்படி உள்ள ஓடுறா பாரு. எங்கிட்ட இருந்து தான் வராளுவோமா நமக்குன்னு. கார்த்திக் சார். அடுத்து ஒருத்தி வந்துட்டா. என்னடி வரிசையா ஒருத்தியா வந்துட்டே இருக்கீங்க? என்ன ஆன்ச்சி சொல்றீங்க? யார் வந்தா? ஏடிலா, உங்க வீட்லயே தங்கவே மாட்டீங்களா? வீடு வீடாதான் சுத்தி தழுவீங்களா? ஆன்ச்சி, எனக்கு ஒண்ணும் புரியல ஆன்ச்சி. ஆமா, ஒண்ணும் புரியாது. இப்பதான் அந்த நெட்டச்சி வந்தா, அடுத்து நீ வந்திருக்க. என்ன ஆன்ச்சி சொல்றீங்க? நெட்டச்சி வந்துட்டாளா? சார், எதுக்கு எடுத்தாலும் முந்தி கொட்டமா முந்திக்கிட்டே வராளே. ஐயோ, இவளை இப்படியே விடக்கூடாது. ஆன்ட்டி, கொஞ்சம் நவருங்க. இந்தா, சொல்லாம கொள்ளாம உள்ள ஓடிட்டா வரு. அது சரி, வரவு போறவெல்லாம் வந்துட்டு போறதுக்கு இது வீடா மடமான்னு தெரியல. ஏதாவது செய்யறாங்களோமா? முதல்ல அவ அம்மா கிட்ட போய் சொல்லணும். நாளைக்கு இவளுக்கு 2 பேரும் அம்மா கிட்டயும் போய் சொல்லணும். முதல் வேலை அதான். என்ன குட்டி, வெளியே நின்றுட்டே இருந்தீங்க, உள்ள வர வேண்டியதானே? இல்ல ஸ்ரேயா, ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா ஸ்ரேயா, நேத்து சுடிதார்ல இருந்தீங்க, இன்னைக்கு சாரியில இருக்கீங்க. சாரி உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஓ அப்படியா, எனக்கு ஆன்ட்டி தான் கட்டி விட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சாரி கட்ட தெரியாது. ஓ அப்படியா, உங்களுக்கு சாரி கட்ட தெரியாதா? ஆமா குட்டி, எனக்கு சாரி அந்த அளவுக்கு கெட்ட வராது. ஆனா அப்பப்போ கெட்டுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாலாம் வராது. அத்தை தான் கட்டி விட்டாங்க. ஓ, உங்களுக்கு சாரி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ குட்டி. இது என்ன சேலை கட்டி இருக்கா? அடி ஆத்தி, நேத்து சுடிதார்ல வந்தா இன்னைக்கு சேலை கட்டிட்டா. அடுத்து கார்த்திகை கல்யாணத்தை முடிச்சிருவா போலயே. ஐயோ சரோஜா, விடக்கூடாது. இவளை எப்படியாச்சும் மூட்டை முடிச்சு கட்டி அவ ஊரை பார்த்து துரத்திடணும். ஸ்ரேயா, வாங்க வாங்க. சரோஜா, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. என்ன சேலை கட்டி இருக்கீங்க? இல்ல, இன்னைக்கு கார்த்திகைக்கு விளக்கு பொருத்தணும். அதான் சரி ஒரு நல்ல சேலையா கட்டுவோம்னு சொல்லி நினைச்சேன். எனக்கு சாரி அந்த அளவுக்கு கெட்ட வராது. ஆன்ச்சி தான் கட்டி விட்டாங்க. அப்படியா, சரி சரி. சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நன்றாவியா இருக்கு சொன்னீங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கேன்னு சொன்னேன். அப்படியா, சரி சரி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அட, இது யாரு? குட்டி சரோ 2 பேருமே வந்திருக்கீங்களா? ஆமா சார், சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா, என்ன கார்த்திகைக்கு தீபம்லாம் ஏத்திட்டீங்களா? ஆமா சார், இப்பதான் சார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தோம். நல்ல வேலை, நீங்க வந்துட்டீங்க. ஸ்ரேயா சொல்லிக்கிட்டே இருந்தா, பேசுறதுக்கே ஆளே இல்ல, ரொம்ப போர் அடிக்கின்னு. ஊரை பார்த்து போக வேண்டியதானே, எதுக்கு இங்க இருக்கா? ஸ்ரேயா, நீங்க தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அதான் நாங்க இருக்கோம்ல, எப்பனாலும் எங்க கிட்ட வந்து பேசுங்க, சரியா? சரி குட்டி. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? சார், இனிமேதான் சார் வீட்டுக்கு போய் சாப்பிடணும். உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு இங்கதான். நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, இங்கதான் சாப்பிடணும் நீங்க. ஜாலி. இன்னைக்கு நம்ம கார்த்திக் சார் பக்கத்துல உட்காந்து சாப்பிட போறோம். என்ன குட்டி, பதிலே சொல்ல மாட்டேங்கீங்க? சார், அம்மா தேடுவாங்க, வீட்டுல சாப்பாடு வர போய் செய்யணும். அம்மா கிட்ட நான் சொல்றேன் குட்டி. ஐயோ வேண்டாம் சார், இருக்கட்டும். உங்க ஆசைக்காண்டி வேணா கொஞ்சோண்டி வேணா சாப்பிட்டு போறேன்.
சரி சரி இருங்க. கண்ணப்பா, காளியப்பா, சாப்பாடு எடுத்து வைங்க. கண்ணப்ப இங்கதான் இருக்கானா? ஐயோ, எவன் முஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவனே இங்கதான் இருக்கான் போலயே. சரிங்க முதலாளி ஐயா. ஆமா, இங்க என்ன நடக்கு? குட்டிக்கும் சரோக்கும் சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டுல தாம்மா. ஏய், என்னடா சொல்ற? நான் தாம்மா அவங்கள சாப்பிட சொல்லி கூப்பிட்டேன். அவளுக்கு அவங்க வீட்டுல போய் சாப்பிட மாட்டாங்களா என்ன? ஏமா, அவங்க நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்கல்ல, சாப்பிட்டு போட்டு விடுங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்துக்காளுடா. இன்னைக்கு அவங்க நம்மளோட சேர்ந்து உட்கார்ந்தாம சாப்பிட போறாங்க. என்னமோ செய். சீ, எங்கிட்ட இருந்தா வராளுகளோ. இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. கேளைவி, இவளுக்கு நம்ம மூஞ்ச பார்த்தா பிடிக்கலையா? என்னடி உத்து உத்து பார்த்துட்டு இருக்க? ஒண்ணுல ஆச்சி, காலையில சொன்னீங்கல்ல உங்க தம்பி மக ஊர்ல இருந்து வரா, அழகுலயும் உருவத்திலயும் குணத்திலயும் உங்கள மாதிரியே இருப்பான்னு. அதான் எப்படி இருக்கான்னு நான் அவங்க 2 பேரையும் பக்கத்துல நிக்க வச்சு பாக்கேன். என்னடி எப்படி தெரியும் சொல்லு. இந்த குதிரை வாழை முட்டை பப்ஸ் மாதிரி இருக்கு, இந்த நூடுல்ஸ் மண்டை முட்டை பப்ஸா கவுத்து போட்ட மாதிரி இருக்கு. என்னடி ஒண்ணுமே சொல்லாம வாய மூடிட்டு இருக்க? சொல்லு எப்படி இருக்கோன்னு. சூப்பரா இருக்கீங்க. அப்படியே உங்களை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்காவா. என் தம்பி மகா அப்படித்தாண்டி என்னை மாதிரி தாண்டி இருப்பா. சரி ஆச்சி. சரி சரி, சாப்பிட வாங்க. அம்மாவே கூப்பிட்டாங்கல்ல, போமா. சரி சார், போலாம். சரி வாங்க போலாம். இதுக்கு முன்னாடி சோறை பார்த்ததே இல்லையோ என்னமோ. சோறுன்னோடனே ஓடிட்டா அவரு. என்ன குட்டி, நீங்க சாப்பிட போலையா? ஒன்றும் இல்லை சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். சொல்லுங்க குட்டி. ஸ்ரேயா வந்ததுல இருந்து சரியா எங்ககிட்ட பேசுறதே இல்லை. ஏன் சார்? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை குட்டி. ஸ்ரேயா பாவம் வெளியூர்ல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு இந்த ஊர்ல யாருமே அந்த அளவுக்கு தெரியாது. என்கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பா. ஆனா இருந்தாலும் சார், நீங்க எங்ககிட்ட பேசுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை குட்டி, நான் எப்பயும் போலதான் இருக்கேன். அப்படியா சார்? ஸ்ரேயா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்? இவ என்ன கடலை விட்டுட்டு இருக்கா? அது சரி, கொஞ்சம் கேப் கிடைச்சிடக்கூடாதே. உடனே கார்த்திகிட்ட போய் ஒட்டிக்கிடுவாளே. பிடிக்கும் குட்டி, ஸ்ரேயாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா சார்? சரி சார். சரி குட்டி, வாங்க சாப்பிட போவோம். அட பாவி பயலே, ஸ்ரேயாவை ரொம்ப பிடிக்குமாம்ல. எப்படி கெடுத்துடுறேன்னு பாரு. போலாம் சார். ரெடி என்னடி நின்னுட்டே இருக்க? வா, சோத்துக்கு தானே வந்த, வந்து தின்னு வா. என்னமோ நான் சோறுதிங்க வந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நான் கார்த்திகை கரெக்ட் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன். நெட்டச்சி எப்படி அசிங்கப்படுத்திட்டு போறா. நம்ம கூட எல்லாரும் போட்டி போட்டுட்டு வராளுங்க. இது என்ன? கார்த்திக் பக்கத்துல போய் நம்ம உட்காரலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஸ்ரேயா உட்கார்ந்துருக்கா, அந்த பக்கம் குட்டி உட்கார்ந்துருக்கா. சரி, நம்ம கூடயே போட்டி போட்டுட்டு வராளுங்க எல்லாரும். ஆமா, ஸ்ரேயா சாரி கட்டியிருந்தீங்க, என்ன வேற ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஆமா குட்டி, கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சா, அதான் அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற கேஷுவல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். அப்படியா? சரி சரி. இந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு நல்லா அழகா தான் இருக்கு. என்ன குட்டி, நீங்க எப்ப பார்த்தாலும் என்னை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, இவன் முகரக்கட்டையை புகழ்ந்து தள்ளிட்டாலும். ஆமா, இவன் முகரக்கட்டை அழகா வர இருக்காங்க. முட்டை போண்டா. இவளை பார்த்து இவ எதுக்கு ஓவர் ஐசிக்கிறா? இந்த நெட்ட மாடி எதுக்கோ பிளான் பண்ணிருக்குன்னு நினைக்கேன். என்ன சரோ, எதுவுமே சொல்லாம நீங்க மட்டும் இருக்கீங்க, ஏதாச்சும் பேசுங்க. ஒன்னும் இல்ல சார், சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? உங்க வீட்டுல அப்படி ஒரு பழக்கம் இருக்கோ? ஆமாங்க சார். சரி சரி. கண்ணப்பா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஐயா, இட்லியா? சரி சரி, கொண்டு வா. இந்த இட்லியை சாப்பிட்றதுக்கு நான் எங்க வீட்லயே சாப்பிட்ருப்பேன். சரி, ஏதோ கார்த்திக் சார் பக்கத்துல இடம் கிடைச்சிச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன இந்த கார்த்திக் சார் ஸ்ரேயாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நம்மளை பார்க்கவே மாட்டிக்காரு. நம்மளை பார்த்தாதான் ஏதாச்சும் பேசலாம். கார்த்திக் மாமா, நாளைக்கு எங்கேயாச்சும் வெளில கூட்டிட்டு போறீங்களா? இது என்ன கார்த்திக் மாமா? கார்த்திக்னு கூப்பிட வேண்டியதானே? மாமா வரேன், மாமா. இல்ல எங்கேயாவது போய் சுத்தணுமா? சரி ஸ்ரேயா, நாளைக்கு நம்ம தோட்டத்துக்கு போலாம். சரிங்க மாமா. அப்புறம் குட்டி, நீங்களும் வந்துருங்க. இல்ல சார், போன தடவை போனதுக்கே அம்மா சத்தம் போட்டாங்க, அதனால நான் வரல சார். என்ன குட்டி, நீங்க வரமாட்டேங்கிறீங்க, நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். இல்ல சார், எங்க அம்மா வைவாங்க சார். அப்படியா? சரி சரி. சரோ, நீங்க வருவீங்களா? கண்டிப்பா வருவேன் சார். இருடி, உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன்னா இல்லையான்னு பாரு. சரி சரி, வாங்க வாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்னு சொல்லுங்க சார், டான் வந்து நிக்கிறேன். பரவாயில்ல, நீங்க 10 மணிக்கு வந்தா போதும். அப்படியா சார்? சரிங்க சார்.